ஹாய், என் பேர் ஸ்ரீ விக்னேஷ். வெல்கம் டு ஃபோட்டோஷாப் டுட்டோரியல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பேக்ரவுண்டை மாற்றுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இமேஜ் நிற்கிறான் ஒன் நேச்சுரல் சீனரி மாதிரி ஒன்று எடுத்துக்கோம். ஓப்பன் என்ன பண்ணுறோம், அப்படியே ட்ராக் பண்ணி தனியாக எடுக்கிறோம். கண்ட்ரோல் ஏ ட்ராக் பண்ணி அப்படியே இதில் போடுறோம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே நிற்கிற மாதிரி பண்ணுறோம். அப்படின்னா லேசர் டூல் மூலமாகவும் இது பண்ணிக்கலாம். லேசர் டூல் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே இருக்கிறது வேணும், இந்த சைடில் இருக்கிறதுலாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரைட் கிளிக் அடித்து செலக்ட் இன்வர்ஸ் ஆப்போசிட் அப்படியே செலக்ட் ஆயிரும். டெலீட் ஆனால் அழிஞ்சிடும். இல்லை உங்களுக்கு வந்து இது பிளைன் கலராக ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த மேஜிக் டூல் மூலமாக வந்து கிளிக் அடித்து ஈஸியாக டெலிட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஓகே, பார்த்தீங்கன்னா லேயர் 1 இந்த சின்னதாக அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபார்ம் ஆயிடுச்சு. அது நீங்கள் வந்து க்ளோன் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரைட் கிளிக் அடித்து டூப்ளிகேட் லேயர். ஓகே, லேயர் 2 அப்படிங்கிற பேரில் கொடுத்துருங்க. ஓகே, எந்த இடத்துல விழுகணும், நேச்சர்.jpgயில் விழுகணும். ஓகே, விழுந்துருச்சு. இப்போ மூவ்மெண்ட் டூல் மூலமாக ரெண்டாவது லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே மூவ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, 2 பிக்சர் நிற்கிற மாதிரி. இதே மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். கொடுத்துக்கோங்க. லேயர் 3 நேச்சர்.jpgயில் விழுகுது. லேயர் 3 கிளிக் பண்ணிக்கோங்க, மூவ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லேயர் 3 வேணான்னா டிலீட். இப்போ லேயர் 1 இப்படி இந்த பக்கம் ஒன்று, லேயர் 2 இந்த பக்கம் ஒன்று. அப்படியே நீங்கள் வந்து இப்படி திரும்பின மாதிரி பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து ரைட் கிளிக் அடித்து ஃப்ளிப் ஹரிசாண்டலாக ஃப்ளிப் ஆயிரும். பார்த்தீங்களா, டிக் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சது. அவ்வளோதான். இப்படி தான் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ரஷஸ். இப்போ ப்ரஷஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா பெயிண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு தான். இப்போ நீங்கள் வந்து ஃப்ளவரிஷ் ப்ரஷஸ் வேணும், இப்போ இந்த மாதிரி ப்ரஷ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒன் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், செக்குடாக இருக்கிறது வந்து டிரான்ஸ்பரன்சி லேயர். இது வந்து நம்ம பிக்சரில் இன்க்ளூட் ஆகாது, வெறும் இந்த க்ரீன் கலர் இது மட்டும் தான் வரும். இப்போ இதே நீங்கள் வந்து ப்ரஷ்ஷாக மாற்றணும்னு நினைக்கிறீங்க யூஸ் பண்ணுறதுக்கு, உங்கள் டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இது பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஏ எடிட் அதில் போனீங்கன்னா டிஃபைன் ப்ரஷ் ப்ரீசெட் கொடுத்தீங்கன்னா கேட்கும். பார்த்தீங்கன்னா அதுவாக ப்ரஷ்ஷோட வரைஞ்சிருச்சு 1066. நம்ம வந்து நியூ ப்ரஷ் ஃப்ளவர் ப்ரஷ் அப்படிங்கிற பேரில் கொடுத்தாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா ப்ரஷ் இருக்கும். இல்லை, ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு பார்த்தீங்களா அப்படியே அதே தான் ப்ரஷ்ஷாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இன்னொரு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்னொன்று நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் ப்ளைனானது இப்போ வரைச்சிக்கோங்க. இப்போ வந்து வேறு சைஸ் வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். நான் கொஞ்சம் க்ரீன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கோங்க. திக் கலர் க்ரீன். ஓகே, இல்லை க்ரீன்னா அது ஏற்கனவே அப்படி தான் இருக்குது. நம்ம வந்து வேறு கலர் யூஸ் பண்ணுவோம். ரெட் கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறக்காக ஒரு டைம் கிளிக்னா லைட்டாக விழுகுது, 2 டைம் 3 டைம், அவ்வளோதான். பார்த்தீங்களா, இதை வந்து நல்லா சின்னதாக்கிக்கலாம் ஸ்கொயர் ப்ராக்கெட் மூலமாக அப்படியே ட்ராக் பண்ணி. அவ்வளோதான். கண்ட்ரோல் ஆல் டிசெட்டு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஷிஃப்ட் அமைக்க பிடிச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போடும். சரிங்களா, சாரி. ஓகே,
இப்போ இது ஒரு டிசைன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த டிசைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஃபைன் பேட்டர்ன் அப்படின்னு இருக்கும். இது ஒரு பேட்டர்ன், ரெட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, நேச்சர் போயிட்டேன். இந்த 2 லேயர் டெலிட் பண்ணிவிட்டேன். இந்த ஸ்கை அப்படிங்கிற இடத்துல வந்து செலெக்ஷன் டூல் மூலமாக செலக்ட் பண்ணிவிட்டேன். அந்த ரெட் கலர் விழுகிற இடம் அது சரிங்களா. இப்போ இங்கே கொடுத்துட்டு பெயிண்ட் எடுக்கிறேன், பெயிண்ட் பேக்கெட். இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்கும். ஃபோர்க்ரவுண்ட் கலர் நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ அதுவும் அடிச்சுக்கலாம். அப்படி இல்லை நம்ம பேட்டர்ன் க்ரியேட் பண்ணோம். ஏற்கனவே டிஃபால்ட்டாக கொஞ்சம் பேட்டர்ன் இருக்கும். இந்த பேட்டர்ன்லாம் இருக்கும். நம்ம வந்து க்ரியேட் பண்ணி இங்கே பார்த்தீங்களா அது வந்திருக்கு. ஓகே, செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே அப்படியே பேட்டர்ன் அப்ளை ஆகுது. பேட்டர்ன் ஒன்றும் இல்லை, நம்ம க்ரியேட் பண்ண பிக்சர் மாதிரியே அப்படியே ஒரு டிசைன். அதான் இப்போ நிறைய இடத்துல இதே மாதிரி டிசைன் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒவ்வொரு டைம் வரைய தேவையில்லை. அப்படியே காப்பி பண்ணி வச்சு பேஸ்ட் பண்ணவும் தேவையில்லை. இப்படியே நீங்கள் வந்து பேட்டர்னாட்ட வச்சுக்கிட்டு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கே வேணாலும். அதான் இப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாகிடும். ஓகே, என் பேர் ஸ்ரீ விக்னேஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.